இதில் நான் ஒப்பீனியன் சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. அதுவும் இல்லாம இந்த விஷயத்துல கருத்து சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு கூட தெரியலப்பா. அது கரெக்ட், அதான் கரெக்ட். ஆதி, நான் எப்பவுமே உனக்கு சொல்லியிருக்கேன், மத்த விஷயத்தெல்லாம் போட்டு பிசினஸ குழப்பிக்காதேன்னு. பிசினஸ் வேற, ஃபேமிலி வேற. பிசினஸ பிசினஸா பார்த்து உன்னோட ஒப்பீனியனை சொல்லு. அவங்க லாஸ்க்கான காரணம் என்னன்னு சர்வே பண்ணி பார்த்தாதாமா தெரியும். கரெக்ட். ஒருவேளை நீங்க ஆன்டிக்கு சப்போர்ட் பண்ணணும், நம்ம கம்பெனி அசோசியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணுங்கம்மா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வாரத்தில் சரி பண்ணிடலாமா? அருண், அம்மா, வாட்ஸ் யோர் ஒப்பீனியன்? அசோசியேட்டா ஆக்கிடலாமா? நீ என்ன சொல்ற ஐஸ்வர்யா? என் மம்மி இது வரைக்கும் யார்கிட்டயும் ஹெல்ப் பண்ணி கேட்டு போனதில்ல ஆண்டி. ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுதான் அவங்க அந்த முடிவு எடுத்திருப்பாங்க. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டி. என் மம்மி நிச்சயமா உங்க நம்பிக்கையை காப்பாத்துவாங்க. சரி சம்பந்தி, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருந்தா கொடுங்க, சைன் பண்ணிடலாம். டாக்குமெண்ட் எல்லாம் ரெடியா தான் வச்சிருக்கேன் சம்பந்தி. ஓ, ஐஷு, போ, அந்த பேக்ல வச்சிருக்கேன், சீக்கிரமா கொண்டு வா. சரி. கிரே கலர் பேக். மம்மி இதுவா? எல்லாம் கரெக்டா இருக்கு சம்பந்திமா, நீங்க படிச்சு பாருங்க. கொடுங்க. அகிலா, சொல்லுங்க. ஆதி, ஐஸ்வர்யா, அருண் இவங்க எல்லார்கிட்டயும் ஒப்பீனியன் கேட்டேன். ஆனா பார்வதி கிட்ட கேட்கலையே. ஒரு ஆளுன்னு இவகிட்ட ஒப்பீனியன் வர கேட்கணுமா? பார்வதி நம்ம குடும்பத்தோட நல்லதை மட்டும்தான் யோசிப்பா. எதுக்கும் பார்வதி கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமே. அதெல்லாம் வேண்டாம். பார்வதி, இங்க வாமா. இல்ல வேண்டாம் மாமா. வா சொல்றேன், வாமா. வா. எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே இருந்த, நீ உன்னோட கருத்தை சொல்லு. கருத்தை சொல்ற அளவுக்கு நான் ஒண்ணு பெரிய ஆள்லாம் இல்ல. அது சரிதான். அம்மா என்ன முடிவெடுத்தாலும் அது நல்ல முடிவாதான் இருக்கும்.
பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜி தீர்ப்பு சொல்லிட்டேன். இப்போ ஓகேயா? ராஜி அக்கா, சொல்லு பார்வதி. நான் பூஜை ரூமுக்கு தான் போறேன். ஆ. நானே எடுத்துக்கிறேன். சரி வேற பார்வதி. ஏதாவது இருக்கா? வேற ஒண்ணும் இல்ல. ஆ. எல்லாம் கரெக்டா இருக்கும். ம் ம். சரி, பேனா கொடுங்க. ம். சரி, லெட் மீ சைன் இட். ம். ஏய் பார்வதி பார்த்து. என்னாச்சு பார்வதி? ஒன்னும் இல்ல மாமா, கால் தடுக்கி விட்டதுல காமாட்சி விளக்கு கீழே விழுந்துருச்சு. உனக்கு ஒன்றும் இல்லையே? எனக்கு ஒன்னும் இல்ல மாமா. சரி போ. அகிலா சகுனம் பாப்பா கண்டிப்பா இப்ப கையெழுத்து போட போறதில்ல. நல்லா இருக்கும். என்ன சம்மந்தி யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சம்மந்தி. ஏதோ கால் தடுக்கி கை தவறி விளக்கு உருண்டு வந்துருச்சு. அதான் பார்வதியே சொல்லிட்டு போறாள்ல. ஒண்ணும் இல்லன்னு நீங்க கையெழுத்து போடுங்க. இல்ல சம்மந்தி, இப்போ சைன் பண்ண வேண்டான்னு தோணுது. அதானே நினைத்தது நடந்தது. ஆதி மா, நீ ஒண்ணு பண்ணு, ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோ. அவங்க கம்பெனி ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நீயும் ஒரு சர்வே பண்ணி ப்ராப்பரா ஒரு ரிப்போர்ட் கொடு. அதுக்கப்புறமா இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிக்கலாம். சரிம்மா. ம். சம்மந்தி, ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சம்மந்தி. இந்தாங்க. இந்தாங்க சம்மந்தி. எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங்க்கு போகணும். போயிட்டு வந்துடுறேன். ஐஸ்வர்யா, அம்மாவை பார்த்துக்கோ. ம் சரிங்க ஆண்டி. வரேங்க. நமக்கு சாதகமா நடந்திருக்கு, யூஸ் பண்ணிட வேண்டியதுதான்.
இது பத்திரமா வை. ஐசு, அம்மாவோட லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு மேலே கொண்டு போலாம் வா. நல்லா சூடா இருக்காளே, இவளை பார்வதிக்கு எதிராக திருப்பி விட்டா நல்லா இருக்கும்ல. பண்ணிடுறேன். நினைச்ச உடனே 120 கோடி கிடைக்கலன்னா கோபம் வருது. அந்த கோவத்தை நம்ம எடுத்துப்போம். கங்கா, இந்த கை தவறி கால் தவறி விளக்கு கீழே விழுந்துருச்சுங்கிறதெல்லாம் சும்மா பேச்சு. இந்த பார்வதி கையெழுத்து போடுற நேரமா பார்த்து அதை தடுக்கிறதுக்காக வேணும்னே விளக்கு கீழே தள்ளி விட்டுருக்கா. அவளுக்கு தெரியாதா அக்கா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் எவ்வளவு சகுனம் பாப்பாங்கன்னு? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணிருக்கா. அத்தை எரியிற நெருப்புல நல்லா எண்ணெய ஊத்துறாங்க. அவ நாம நினைக்கிற மாதிரி லேசுப்பட்டவில்லை கங்கா. பாக்குறதுக்கு தான் மூஞ்சி அப்பாவியா வச்சுக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டு சுத்துவா. ஆனா பின்னாடி எல்லா வேலையும் பாப்பா. இங்க பாருங்க கங்கா, பாவம் நீங்க ஏதோ நியாயமா உரிமையோட உதவி கேட்டுதான் வந்திருக்கீங்க. அது உங்களுக்கு கிடைக்கணும்ல. இந்த பார்வதி அதை கிடைக்க விட மாட்டா. நீங்க இப்பவே அவளை கொஞ்சம் தட்டி வைக்கல, கடைசி வரைக்கும் இப்படியே இருந்து வெறும் கையோட திரும்பி போக வேண்டியதுதான். ஏதோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க மனசு சொல்றது செய்யுங்க, அவ்வளவுதான். ஏன் பார்வதி இப்படி பண்ண? என்ன ஐஸ்வர்யா அம்மா சொல்றீங்க? நான் என்ன பண்ண? நீங்க ஏன் என் மேல இவ்வளவு கோவமா இருக்கீங்க? நீ பண்ண காரியத்துக்கு உன் மேல கோவப்படாம சந்தோஷப்படணுமா? என்ன சொல்றீங்க ஐஸ்வர்யா அம்மா? நீங்க இப்படி கோவப்படுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண? எனக்கு ஒண்ணும் புரியல. எங்க அம்மாவோட அக்ரிமெண்ட்ல ஆண்டி கையெழுத்து போடாம இருந்ததுக்கு காரணம் நீதான். அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. போ. ஆண்டி கரெக்டா கையெழுத்து போடுற நேரமா பார்த்து கரெக்டா நீ காமாட்சி விளக்க கீழே போட்டதுனாலதான் அது அபசகுணமா நினைச்சுக்கிட்டு ஆண்டி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடல. சொல்லு, ஏன் இப்படி பண்ண? ஐயோ ஐஸ்வர்யா அம்மா, நான் வேணும்னே விளக்க கீழே போடல. மாடிப்படி ஏறும்போது கால் தடுக்கி கை தவறி கீழே விழுந்துருச்சு. ஏய், சும்மா நடிக்காதடி. நீ யாரு, எப்படிப்பட்டவன்னு எல்லாம் எனக்கு தெரியும். சம்மந்தி எனக்கு 120 கோடி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு அதை தடுக்க தானே நீ விளக்கு கீழே போட்ட. அத்தை சூப்பர். அவங்க போற வேகத்தை பார்த்தா பார்வதி அவ்வளவுதான் போல இருக்கே. பின்னடி இவ வருவாளா, நஷ்டமாயிடுச்சுன்னு பணம் கேட்பாளா, அக்கிலா உடனே தூக்கி கொடுப்பாளா, கை கொடுத்து சந்தோஷமா இருப்பாங்களா? அதை நம்ம கை தட்டி பார்த்து ரசிக்கணுமா? அடிச்சுக்கிட்டு சாகட்டும்.
என்ன ஆச்சு? நான் போய் பாத்துட்டு வரேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா கொடுக்கறத தடுக்கிறதுக்கு நான் யாரு? அதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? ஏய், இப்படி நல்லவ மாதிரி நடிச்சு அகிலாவை வேணா நீ ஏமாத்தலாம், ஆனா இந்த கங்காவை ஏமாத்த முடியாது. அகிலா எனக்கு 120 கோடி கொடுத்து உதவுறது உனக்கு பிடிக்கல. உன் மனசுல இருக்கிறத வெளியில சொல்லாம அகிலாவோட சென்டிமெண்ட நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே விளக்க கீழே போட்டு எனக்கு நல்லது நடக்க விடாம பண்ணிட்டடி. இல்லம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி எதுவும் இல்ல. ஐஸ்வர்யம்மா, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்ல. தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்லாதீங்க. விளக்கு கை தவறிதான் கீழே விழுந்துச்சு, என்ன நம்புங்க. ஆமா, உன்ன நம்பாம எப்படி? நீ அரிச்சந்திரன் பொண்ணு பாரு, உன் வாயில இருந்து பொய்யே வராது. உன்னை நம்பிட்டுதான் மத்த வேலை. நீ என்னமோ உங்க அப்பா வீட்ல இருந்து வண்டியா சீதனத்தை கொண்டு வந்து இங்க இறக்கி வச்ச மாதிரியும், அகிலாக்கா அதை எடுத்து சம்பந்திக்கு குடுக்கற மாதிரியும் நினைச்சிட்டு தானே கையெழுத்து போட விடாம தடுத்த. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டா எல்லாரும் நம்பிடுவாங்களா உன்ன? நீங்க எல்லாருமே என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் அது மாதிரிலாம் எதுவும் நினைக்கவே இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றது நம்புங்க. ஏய், போத நிறுத்துடி. சும்மா இந்த நாடகத்தை தான் நாங்க பல வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோமே. பார்த்து போர் அடிச்சு போச்சு. சரிடி, எங்க உன் மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்ல, தெரியாம தான் நடந்து போச்சுன்னு சத்தியம் பண்ண பாக்கலாம். சரியா சொன்னீங்க சம்பந்தி. என்னடி முழிக்கிற? நீ வேணும்னே விளக்க கீழே போடலனா சம்பந்தி சொல்ற மாதிரி சத்தியம் பண்ண பார்க்கலாம். என்னடி யோசிக்கிற? சத்தியம் பண்ணு. எதுக்கு பாக்குற? அம்மா தான் சொல்றாங்கல்ல, சத்தியம் பண்ணு. நீங்க சொன்ன மாதிரி என் மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்ல. கை தவறிதான் விளக்க கீழே விழுந்துச்சு. நான் வேணும்னே விளக்க கீழே போடல. இது கடவுள் மேல சத்தியம். சத்தியம் பண்ணிட்டா இவ நம்பிடுவாளோ? அடடடடா, பரவாயில்லையே, வழக்கம் போல சத்தியம் பண்ணிட்ட. சம்மந்தி, இவளுக்கு பொய் சத்தியம் பண்றதெல்லாம் சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி. இவளை பத்தி தெரியாதா? இவ சொல்றதா உண்மை நம்ப வைக்கிறதுக்கும் இவ ரொம்ப அப்பாவின் நம்ப வைக்கிறதுக்கும் எத்தனை பொய் சத்தியம் வேணாலும் இவ பண்ணுவா. இந்த நாடகத்துல நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். அப்படி இல்லன்னா நம்பிக்கை விசுவாசம்னு அக்காவை நம்ப வச்சு சூரிய மாதிரி இருந்த ஆதியே மயக்கிருப்பாளா? இப்ப இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா வந்து உட்காந்துட்டா. இதுல இருந்து தெரியலையா இவ எவ்வளவு பெரிய கைகாரின்னு? நீ எவ்ளோ பெரிய கைகாரியா இருந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்லை. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. எனக்கு நடக்க இருந்த நல்ல காரியத்தை நடக்க விடாம பண்ணிட்டல. இனிமே உன் வாழ்க்கையில சந்தோஷங்கிறதே இல்லாம பண்றேன்டி. நடக்கட்டும் நடக்கட்டும். ஐஷு வா. ஐஸ்வர்யா